டான் டிவி நேயர்களுக்கு இனிய மகிழ்ச்சிகரமான காலை வணக்கம். மனிதர்கள் நிம்மதியாக இருப்பதற்கு எது தேவை? முதலாவது தேடிக்கொண்டிருக்கிறோம். நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே? அப்ப இந்த நிம்மதியை ஏற்படுத்துகின்ற முதற் காரணி இன்று வைத்தியர்களும், அப்போ நோயாளர்கள், பிரச்சனை உள்ளவர்கள், சிக்கல் உள்ளவர்கள் எல்லாருக்குமே முதற் காரணி நித்திரை. இது பல சுற்றில் நாங்கள் காய்ச்சிருக்கிறோம். இப்போ புது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அப்போ உளவியல் ரீதியாக, உடலியல் ரீதியாக, சமூக ரீதியாக ஒரு மனிதன் ஆளுமை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு சாதாரண மனிதன் 8 மணித்தியாலம் நித்திரை கொள்ளணும். அவன் சின்ன பிள்ளையில பாருங்க, பிறந்த பிள்ளையில அது 16 மணித்தியாலத்துக்கு மேலே நித்திரை கொள்ளும். அப்போ நித்திரை கொள்கின்ற பொழுது உடலும் உள்ளமும் அமைதியும் சாந்தமும் பெறுகிறது. ஒரு மிக உயர்ந்த வளர்ச்சி, எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகின்றன. ஆக நீங்களும் அப்போ ஒரு நல்ல உறக்கத்துக்கு என்ன செய்யலாம்? அப்போ ஒரு நல்ல உறக்கம் ஏற்படுவதற்கு முதலாவதாக இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ கன பேர் தொலைக்காட்சி பார்க்குறது, ஹேண்ட்போன் பார்க்குறது, இதை பார்த்து போட அப்படியே படுத்துறது. அது ஒரு மூளைக்கு டென்ஷனையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும். அப்போ ஒரு மணித்தியாலம், அரை மணித்தியாலத்துக்கு முதல் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலைகளை செய்துட்டு போய் படுக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக படுக்கணும். இது மிக முக்கியமானது. இவற்றை பார்த்துக்கணும். அப்படியே ஃபோனோடைய படுக்கிறது அல்லது ஒரு புத்தகத்தை வாசிக்கலாம், நல்லது. புத்தகத்தை வாசிச்சு கொண்டு வந்துட்டு அப்படியே படுக்கலாம், அது நல்லது. ஆனால் அந்த ஃபோனையோ இந்த உபகரணங்களையோ பயன்படுத்தினா அதுன்ற இந்த வேவ்ஸ் எல்லாம் கூடாது. அடுத்ததாக நீங்கள் படுக்கிற இடம், அது இங்கே பொது இடத்துலையும் இருக்கலாம். அது நல்லா காற்று வீசுகிற இடமாக, வெளிச்சம் இதுகள பாதிப்பு இல்லாத இடமாக, ஒரு அமைதியான இடமாக இருத்தல் மிக மிக முக்கியமானது. அதை குழப்பக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஒரு ஒழுங்கு செய்திருக்க வேணும். அப்போ பிளான் பண்ண வேணும்னு சொல்கிறாங்க. அந்த அப்போ சில நேரம் படுக்க அறை பெரும்பாலானவர்கள் அதை வச்சிருக்கிறார்கள், அது அடிப்படை. அப்போ படுக்க அறை எப்படி இருக்கணும்னா அதுக்குள்ளே சாப்பிடக்கூடாது, அதுக்குள்ளே டிவியை வச்சுக்கொண்டு டிவியை பார்த்துக்கொண்டு படுக்கக்கூடாது. படுக்கை அறை அது டீசெண்டாக படுக்கிறதுக்கும் ஓய்வு எடுக்கிறதுக்கும் மட்டும்தான் அந்த அறை. அதை மிகச் சரியாக முகாமை செய்ய வேண்டும். க்ளீனாக வச்சுருக்கணும், ஓரளவு அழகாக வச்சுருக்கணும், தூய்மையாக வச்சுருக்கணும். அப்போ தான் இயல்பாகவே நித்திரை வரும். சில பேருக்கு அந்த தங்களோட படுக்கறையில் படுத்தா தான் நித்திரை வரும், பாருங்க, பழகி விட்டார்கள். அப்போ இது மிக மிக முக்கியமானதாக கொள்ளப்படுகிறது. அப்போ மனச்சலனம் இன்றி நீங்கள் இருந்தால் தான் நம்ம நித்திரை வரும். பாருங்க, இந்த உள பிரச்சனை உள்ளவர்கள் சொல்வார்கள் நித்திரை வருவதில்லை, இரவில் எலும்பு திரிகிறது, யோசனை கூடிட்டுது, நிம்மதியான நித்திரையில் ஆள் உறக்கம் இல்லை, டென்ஷனாகவே இருக்குது. பாருங்க, உளப்பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். உடனே கண்டுபிடிப்பார்கள் வைத்தியர்கள். ஆக ஒரு நல்ல ஒரு நித்திரை கொள்ளுதல், அதுவும் இரவில் தான் வடிவாக நித்திரை கொள்ளணும். நீங்கள் பகலில் சில நேரம் கூட நித்திரை கொண்டீங்கன்னா இரவில் நித்திரை வராது. அப்போ நீங்கள் அப்படியானார்கள் இரவில் நல்ல நித்திரை அந்த 8 மணி நேரம் கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது, பேலன்ஸாக இருப்பீங்க, எல்லா மனிதர்களோடும் நல்லா உறவாடுவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மூளை, இதயம் எல்லாமே சிறப்பாக இயங்கும். ஆக அதுக்கு சொல்கிறாங்க, நல்ல நித்திரை வரையிலேன்னா சீரான உடற்பயிற்சி செய்தால் வரும். இப்போ கடுமையாக வேலை செய்கிறவன் டக்குன்னு படுத்துருவீங்க, நித்திரை ஓடுறீங்க. தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் படுத்த உடனே நித்திரை. அவர் ஒருத்தருக்கும் துரோகம் செய்யலை, ஒருத்தருக்கும் அநியாயம் செய்யலை, தீங்கு செய்யலை, உடனே நித்திரை வந்துடும், படுத்து விடுவார்கள். அந்த ரிலாக்ஸேஷன் மிக முக்கியமானது. அப்போ இந்த வகையில் நீங்கள் ஒவ்வொருவருமே நல்ல நித்திரை கொள்பவர்களாக, இன்றைக்கு ஆய்வு முடிவு, இந்த ஆய்வில் தான் சொல்கிறாங்க, பலர் நித்திரை இல்லாமல், சிலர் எங்களோட வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் எல்லாம் அப்போ ஒரு 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் தான் நித்திரை கொள்றது, 2 வேளை 3 வேளை, சரியான பாவங்கள். அதே போல் இப்போ உள்ளூர்லையும் அப்போ கடுமையாக இந்த உழைத்தலை பேலன்ஸ் ஆக்கி ஒரு நல்ல நித்திரை கொண்டு சமநிலை ஆளுமை உள்ளவர்களாக மகிழ்ச்சியாக வாழ்வோம்.
வணக்கம்.